ஹலோ விவஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, கூகுள் பே மூலமாக மித்தவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து பணம் அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ன்றது எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும். ஆனால் கூகுள் பேயில் வந்து எப்படி மித்தவங்களுக்கு பணம் அனுப்புறது, மொபைல் நம்பர் மூலமாக வந்து அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து ஸ்கேன் எனி QR கோட் இருக்கும். ரெண்டாவது பே கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பே கான்டாக்ட்ஸ். அதாவது ஃபோன் நம்பர் மூலமாக வந்து நீங்கள் மித்தவங்களுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் வந்து பே கான்டாக்ட்ஸ். அதுக்கப்புறம் பே ஃபோன் நம்பர் அப்படின்றது இது வந்து மேனுவலாக நீங்களே வந்து டைப் பண்ணுறது. ஒரு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஒரு சீட்லையோ இல்லை எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. நாலாவதாக இருக்கிறது எதுக்காகனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது அக்கௌண்ட் நம்பர் இப்போ வந்து பஞ்சாப் நேஷனல், இந்தியன் பேங்க், இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா பாஸ்புக் இருக்குல்ல, அந்த பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, IFSC கோட் கொடுத்துருப்பாங்க, யாரோட அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக போட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்கேன் QR கோட் அப்படின்ட்டு நான் இதுக்காக இன்னொரு மொபைல் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவரோட ஃபோனை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்கோட் இருக்கும். இது எப்படி வந்து நான் எடுக்கணும்னு சொல்லிடுறேன் அந்த வீடியோ லாஸ்ட்டில். இந்த மாதிரி பார்கோடில் நீங்கள் டேரெக்டாக வந்து இது வந்து இப்போ வேற இந்த கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, இந்த மொபைல் வந்து வேற ஒருத்தரோட அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, இது வந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த பார்கோட்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கேன் எனி QR கோட்னு இருக்குல்ல, அது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடு மட்டும் தான் நான் வந்து காமிக்கிறேன். காமிச்சோன்னே இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிச்சு. அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன, பேங்க்கில் கொடுத்த பேர் என்னன்னு சொல்லி பேருமே வந்து காமிச்சிச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நேம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ₹1 சூஸ் பண்ணிட்டேன். ₹1 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து காமிக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதனால் எல்லா அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு பே ₹1 கொடுத்துட்டு பேங்க்குக்கு நம்ம வந்து பின் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது செட் பண்ணுவோம். அந்த பின் நம்பர் வந்து கேட்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பின் நம்பர் போட்டு ஜஸ்ட் ப்ரொசீட்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து இப்போ இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ₹1 வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் கோடு மூலமாக. இப்போ நீங்கள் வந்து மொபைலில் பார்த்தீங்க, ஒரு கடையில் போய்ட்டு இல்லையா ஸ்கேன் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். அங்கே வந்து ஸ்கேன் கோடு வச்சுருப்பாங்க, பார்கோடு. அந்த கோடு மேலே இப்படி காமிச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் பேயில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னா பே கான்டாக்ட்ஸ். அதாவது உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அவங்களாம் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நீ உங்கள்கிட்ட வந்து கூகுள் பே இருக்கா, இந்த நம்பர் வந்து கூகுள் பேல இருக்குதா, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரியாஸ் அகமதுன்னு இருக்குது. இப்போ இவர் வந்து டேரெக்டாக நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பே அப்படின்னு கொடுத்துட்டு நான் ₹1 போட்டு பே பண்ணிக்க முடியும். இது வந்து கான்டாக்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து பே பண்ணுறது. மூணாவதாக பே ஃபோன் நம்பர்னு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து கூகுள் பே நம்பருக்கு இதுக்கு வந்து பணம் போடுங்க, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட நம்பரே வந்து டைப் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த வந்து சர்ச் பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து நேம் வந்து காமிக்கும். சரிங்களா, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அந்த நேம் மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அதே மாதிரி தான் சேம் நீங்கள் வந்து பேன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பே இருக்கும், பே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ₹1 எவ்வளோ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம். இந்த இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நாலாவதாக இருக்கிற ஆப்ஷன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நாலேஜ் இல்லாதவங்க, நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாத்துக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நான் வந்து புரியணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்குதுங்களா, இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. IFSC கோடில் அந்த பாஸ்புக்கில் IFSC கோடுன்னு இருக்கும். அந்த கோட் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து காமிக்கும். அந்த பேர் வந்து காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து நம்ம முன்னாடி வந்து பே பண்ணாலும் அதே மாதிரி தான் சேம். பே கொடுத்துட்டு ₹1 லட்ச ரூபா, ₹50,000, ₹10,000, ₹20,000 எவ்வளோ வேணாலும் நம்ம கூகுள் பேயில் டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஸ்கேன் கோடு மூலமாக வந்து பே பண்ணுறது. ரெண்டாவது கான்டாக்ட், உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மூணாவது பே ஃபோன் நம்பர், அதாவது ஒரு ஃபோன் நம்பரை எழுதி வச்சு மித்தவங்கள்ட்ட கேட்டு அந்த நம்பரை டைப் பண்ணி பே பண்ணுறது. நாலாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். HDFC, ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோடாக் மஹிந்திரா, ICICI எல்லா பேங்க்குக்குமே இந்த பே ட்ரான்ஸ்ஃபர்ன்றது மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டைப் பண்ணி நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ கூகுள் பேல இப்படி தான் வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ், டிவைன் சம்மந்தமான வீடியோஸ், ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸும் அதிகமாக வரும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.